ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 11/12/2024 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள். தக்ஷணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள், ஏகாதசி. சர்வதேச மலைகள் தினம், மகாகவி பாரதியார் பிறந்த தினம். நல்ல நேரம்னு பதிலிட இன்னைக்கு 10:45 11:45, சாயந்தரம் 4:45 5:45. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். விருச்சிக லக்னம், இருப்பு 52 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 19 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:13 மணி வரை. தசமி அதன் பின்பு இரவு 10:54 மணி வரை. ஏகாதசி அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 9:57 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று மாலை 5:36 மணி வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இன்று பிற்பகல் 12 மணி 3 நிமிடங்கள் வரை வணிஜை, அதன் பின்பு இரவு 10:54 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 9:57 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். இன்னைக்கு புதன்கிழமை ஏகாதசி. ரெண்டுமே சேர்ந்து வருது, ரொம்ப விசேஷம். தனித்தனியா வந்தா விசேஷம் இல்லையான்னு கேட்காதீங்க, தனித்தனியா வந்தாலும் விசேஷம்தான். இன்னைக்கு என்னன்னா, புதன்கிழமையா இருக்கு, ஏகாதசியா இருக்கு, நேராக பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை வாங்கிக்கோங்க, சரியா? துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கும் தாயாருக்கும் அணிவிச்சு சேவிச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். சந்தோஷமான செய்திகள் கண்டிப்பாக தேடி வரும். நீங்க உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அறிவுத்திறன் விருத்தியாகும், செல்வ நிலை உயரும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகராகிய புத பகவானை வணங்க அருமையான சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சந்திரன், ரிஷபராசியில் குரு வக்கிர கதியில், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சூரியன், மகர ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் ராசியில இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சில நேரங்கள்ல சில சங்கடங்களையும் கொடுக்கலாம், சில பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். சந்தோஷத்துக்கும் குறைவில்லை. இன்னைக்கு நீங்க எதிர்பாராத ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உத்தியோகத்துல கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்துல கவனமா இருக்கணும். முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக் கொள்ளுங்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ராசிக்குள் சந்திர பகவான் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி
தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் ஒரு விருந்து கேளிக்கைகளுக்கு ஏற்பாடு பண்ணுவார். எப்படின்னா ஏதாவது ஒன்று வரும் போன், அதிலேயே ஜாலியா போயிட்டு வருவீள். அதே குடும்பத்தினர் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளா கொஞ்சம் வேலைபல் அதிகமா இருந்தது. அதற்குண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு இன்னைக்கு வர வேண்டாமா? லாபஸ்தானத்துல சந்திர பகவான் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதற்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சியை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை அப்படியே பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பரபரப்பான ஒரு நாள். ஏன்னா ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் பின் எடுக்க போறார். என்ன வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம். அதெல்லாம் கவலைப்படாம அற்புதமா செய்ய போற ஆளுங்க நீங்க. அதனாலே உங்களுக்கு உயர்வுகள் காத்திருக்கிறது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இன்னைக்கு அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் ஒரு பிடி அரிசியை கையில எடுத்துக்கோங்க. அது சாப்பாட்டு அரிசியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, சரியா புழுங்கல் அரிசியோ பச்சை அரிசியோ வெண்புழுங்கலோ எது இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு பிடி எடுத்து உங்க அதிர்ஷ்ட தேவதைகள்லாம் நினைச்சுட்டு அந்த இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு இந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு வாசல்ல காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா வெளியில போட்டுருங்க. சரியா, உள்ளுக்குள்ள போட்டுறாதீங்க. அப்புறம் எறும்பு வந்ததுன்னா அப்புறம் குருஜி தான் சொன்னார் நான் செஞ்சேன் அப்படின்னு வீட்டுல திட்டு வாங்க கூடாது. அப்புறம் நானும் சேர்த்து திட்டு வாங்குற மாதிரி இருக்கும். சரியா, இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு இந்த எறும்புகள்லாம் சாப்பிட்ரும் அன்னதானம் உங்களுக்கு. அதனாலே அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல அந்த கவலைகள் எல்லாம் குறையும். 10 மணிக்கு மேல அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். எடுக்கும் முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். புதிய உத்தியோகம் தேடும் குழந்தைகளுக்கு புதிய உத்தியோகம் அருமையாக வந்து சேரும். இந்த இன்டர்வியூல சக்சஸ் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும்.
அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வருவதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் அருமையாக நிறைவேறும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் 2 சாக்லேட் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். அதுவும் காலையில 10 மணிக்கு மேல உஷார் உஷார் உஷார். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல, எடுக்கிற காரியங்கள்ல, முக்கியமா கணவன் மனைவி உறவு, பேசுற வார்த்தைகள் கவனமா இருக்கணும். இல்லைன்னா சண்டை வந்துடும். சரியா? இதெல்லாம் ப்ரிகாஷன். அதுக்காக கண்டிப்பா எல்லா குடும்பத்திலையும் கன்னிராசி இருக்கிற குடும்பத்துல எல்லாம் சண்டை வரும் அப்படின்னு சொல்லல. சரியா? சில பேருக்கு வரலாம். அதனால அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. பெட்டர் வே. அடுத்தபடியா உத்தியோகத்துல கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சில இன்னல்கள் ஏற்படலாம். எல்லா விஷயத்திலும் கூர்ந்து பயில்வது உச்சிதம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் பேசும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது உச்சிதம். அதே மாதிரி கலைத்துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள். கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கலத்திரஸ்தானத்துல இருந்துட்டு இந்த சந்திர பகவான் உங்களுடைய ஜீவனாதிபதி 7ஆம் பறவை உங்க ஜென்மராசியை பார்க்க போறார். அதான் பெரிய விஷயம். ஏன்னா சந்திர பகவான் ஜென்மராசியை பார்த்தா ரொம்ப விசேஷம். மனசு குழு குழு குழுன்னு இருக்கும். இன்னைக்கு சந்தோஷம்தான். இன்னைக்கு கணவன் மனை உறவு ஜோரா இருக்கும். சந்தோஷமா வெளியில போயிட்டு வாங்கோ. சரியா? இன்னைக்கு குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூட்டாளிகளின் ஆதரவு அருமையாக வந்து சேரும். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு கூட்டாளிகளின் மூலம் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். மனதில் இருக்கிற கவலைகள் குறைந்து சந்தோஷம் அதிகரித்து காணப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது விருச்சிகராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா இருப்பீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும் நாள். பகிரனர் அவஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். உத்தியோகத்துல நீங்க விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு போவீங்க. அற்புதமா செய்வீங்க. காலையில 10 மணிக்கு உள்ள போனாலும் அந்த வேலையெல்லாம் கடகடன்னு செஞ்சு ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரமும் அருமையா இருக்கும். பரபரப்பா இருப்பீங்க. இன்னைக்கு எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஒருவித உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். நீங்க விரும்பிய உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1/2 ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி
ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் ஆதரவாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார், சந்தோஷமா கொடுக்க போறார். அதே சமயம் உத்தியோகத்தில் வேலை பளு குறையும், தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது அரை ஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல சந்திர பகவான் கேந்திர ஸ்தானத்துல அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். எப்படின்னா, உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த அந்த உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்து இருக்கீங்க, என்னன்னா அது வரலைன்னு இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூட்டாளிகளின் சக வியாபாரிகளின் ஆதரவு உங்களுக்கு அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சிறு தூர பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வி உற்சாகமாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி தூள் கலப்ப போறீங்க. சும்மா அதிருது இல்ல, இவ்வளவு நாளா கஷ்டத்துல இருந்தீங்க, டென்ஷன்ல இருந்தீங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம், தைரியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த வேலையை என்னால முடியும், செய்ய முடியும் அப்படின்னு செய்வீங்க. அதனாலேயே உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதே மாதிரி சில பேருக்கு இந்த மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்க அவளுக்குலாம் ஒரு பெரிய அச்சீவ் பண்றதுக்கு, அதாவது சாதனை பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அதிரடியான திட்டங்களை தீட்டி அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை சந்தோஷத்தில் திக்குமுக்காட வைக்கும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமான நாள். மனசுல இந்த கவலைகள்லாம் குறைஞ்சிடும். ஒரு 5 நாளா டென்ஷன் என்ன, சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தார், அடுத்து ராகு பகவானோட சேர்ந்திருந்தார். டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், ரொம்ப டென்ஷன். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்தையும் இன்னைக்கு ரிலாக்ஸாக இருப்பீங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க இன்னைக்கு. ஏன்னா 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். 10 மணிக்கு மேலே இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். எதிர்பாராத திடீர் இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு பொருளாதார நிலை உயரும். திடீர்னு வாழ்க்கை துணை வந்து அப்படி கையில் ஒரு 500 ரூபாய் வச்சுட்டு போவார். திடீர்னு பொருளாதாரம் உயராதா இல்லையா? அதுமாதிரி தான் இன்னைக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் கணவன் மனைவிக்கிடையே நிகழும். ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்க. சரியா? எத்தனை காலம்தான் கஷ்டத்தில் இருக்கிறது, ஜாலியாக போயிட்டு வாங்க.
வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு. அடுத்தபடியா இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலைய பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.